அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று செவ்வாய்க்கிழமை. அதிசயங்களின் தூதர் புனித அந்தோணியார் வழியாக நாம் இறைவனின் பாதத்தை நாடுகிறோம். உங்கள் இதயங்கள் பாரத்தோடும், கண்களில் கண்ணீரோடும், வாழ்வில் பலவித போராட்டங்களோடும் நீங்கள் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக நம்புங்கள். மனிதர்களால் இயலாதது இறைவனால் இயலும். புனித அந்தோணியார் இழந்தவற்றை மீட்டுக் கொடுக்கும் வல்லமை கொண்டவர். இன்று நீங்கள் இழந்தது நிம்மதியாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், வாழ்வாதாரமாக இருக்கலாம். உங்கள் கவலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், நம் புனிதரின் பணிந்துரையால் அதைவிட பெரியது. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற இறை வார்த்தையின் மீது முழு நம்பிக்கை வைத்து உங்கள் கோரிக்கைகளை இந்த புனிதரிடத்தின் பாதத்தில் சமர்ப்பியுங்கள். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் 9 கதவுகளை திறக்கும் ஆற்றல் அந்த பதுவை புனித அந்தோணியாருக்கு உண்டு. இன்று ஒரு புதிய தொடக்கம் உங்கள் வாழ்வில் நிகழப்போகிறது என்று நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக மன்றாடுகின்றோம். பதுவை நகர புனித அந்தோணியாரே, ஏழைகளின் பங்காளரே, நீர் ஒருபொழுதும் உம்மை கூவி அழைப்பவர்களை கைவிட்டதில்லை. இன்று உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு உமது பீடத்தின் முன் மண்டியிடுகிறோம். இழந்தவற்றை மீட்டுக் கொடுக்கும் வல்லமை கொண்டவரே, எங்கள் வாழ்வில் தொலைந்து போன அமைதி, மகிழ்ச்சி மற்றும் நன்மைகளை மீண்டும் பெற்றுத்தர உம்மை மன்றாடுகிறோம். அதிசயங்களின் புனித அந்தோணியாரே, எமது குடும்பங்களை உமது புனித கரங்களில் ஒப்படைக்கிறோம். எமது இல்லங்களில் உமது அமைதியும் இறைவனின் அருளும் என்றும் நிலைத்திருக்க செய்யும். குடும்பத்தில் உள்ள பிரிவினைகள் மறையட்டும், ஒற்றுமை மலரட்டும். எமது அன்றாட தேவைகளாகிய உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றில் எவ்வித குறையும் இன்றி இறைவனின் ஆசிரை எங்களுக்கு பெற்றுத்தாரும். குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் உமது பாதுகாப்பிற்குள் வைத்தருளும். குழந்தை இயேசுவே, உமது கரங்களில் ஏந்திருக்கும் பாக்கியம் பெற்றவரை, மழலை செல்வம் இன்றி வாடும் தம்பதியருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அவர்கள் வாழ்வை ஆசிர்வதித்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளும். மேலும் வளரும் எமது குழந்தைகள் நல்ல உடல் நலத்தோடும் இறைப்பற்றோடும் வளர செய்யும். அவர்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் நற்பண்புகளும் ஒழுக்கங்களும் கொண்டவராக வளர வழிகாட்டியாயிரும். கல்வியின் ஊற்றே புனித அந்தோணியாரே, குறிப்பாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கு எதிர்நோக்கி இருக்கும் மாணவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் சோர்வின்றி படிக்கவும், படித்தவற்றை நினைவில் கொள்ளவும் தேவையான ஞானத்தை தந்தருளும். பயம், பதற்றம் நீங்கி தெளிவான மனதோடு தேர்வினை எழுத செய்யும். உமது ஞானத்தினால் மிகச் சிறந்த மதிப்பெண்களை பெற்று தங்களின் எதிர்கால கனவுகளோடு செதுக்க உதவி புரியும். நோயாளிகளின் ஆறுதலே, தீராத நோய்களாலும் நீண்ட கால உபாதைகளினாலும் அவதிப்படும் உம் பிள்ளைகளை நோக்கும். உமது பரிந்துரையால் அவர்களுக்கு பூரண உடல் நலத்தை பெற்றுத் தாரும். மன அழுத்தத்தாலும் கவலையாலும் வாடும் உள்ளங்களுக்கு அமைதியை தாரும். நலிவுற்றவர்களின் உடலிலும் உள்ளத்திலும் புதிய பலனை ஊற்றி அவர்கள் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூற செய்யும். வேலையின்றி தவிக்கும் இளைஞர்களுக்காகவும் குடும்பத்தை காக்க போராடும் பெற்றோர்களுக்காகவும் வேண்டுகின்றோம். ஒவ்வொருவரின் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற நல்ல வேலை அமையவும் தொழிலில் முன்னேற்றம் காணவும் ஆசிர்வதிப்பீராக. வறுமை நீங்கி தன்னிறைவான வாழ்வு வாழச் செய்தருளும். திருமண வயதை அடைந்தும் பல்வேறு தடைகளாலும் திருமணம் கைகூடாமல் இருக்கும் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம்.
அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை இறைவனே தேடித்தர செய்யும். திருமண தடைகள் அனைத்தும் உமது வல்லமையால் உடையட்டும். நல்லதொரு வாழ்க்கை துணை விரைவில் அமைய பரிந்துரை செய்யும். பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளின் பிடியிலிருந்தும் பரம்பரை சாப காட்டுகளிலிருந்தும் எங்களை விடுவிப்பீராக. தீய ஆவிகளின் தொல்லைகளிலிருந்து எமது இல்லங்களை பாதுகாப்பீராக. பாவ சேற்றில் சிக்கி தவிக்கும் ஆன்மாக்கள் மனம் திரும்பி ஒளியின் பிள்ளைகளாக வாழ வரமருளும். கடன் என்னும் சுமையால் நிம்மதி இழந்து தவிப்பவர்களுக்கு வழிகாட்டும். அவர்கள் நியாயமான வழியில் தங்கள் கடன்களை அடைத்து கண்ணியமான வாழ்வு வாழ செய்யும். மேலும் தூர பயணங்களை மேற்கொள்ளுவோர் மற்றும் வெளிநாடு செல்ல முயற்சிப்போருக்கு பாதுகாப்பையும் வெற்றியையும் தாரும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களின் நலனை கண்ணும் கருத்துமாய் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாயிரும். சொந்த வீடு அமைய வேண்டுமென்ற ஏக்கத்தில் இருப்பவர்களின் கனவுகளை நனவாக்கும். அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தாரும். அனைத்திற்கும் மேலாக இடைவிடாமல் ஜெபிக்கும் வரத்தை எங்களுக்கு தாரும். எமது ஜபங்கள் வெறும் உதடுகளின் வார்த்தைகளாக அஞ்சி இதயத்திலிருந்து எழும் இறை ஸ்தூதியாக மாற செய்தருளும். புனித அந்தோணியாரே, எமது இந்த பலதரப்பட்ட வேண்டுதல்களை உமது புனித பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் இறைவனின் முன் வல்லமையுள்ள பரிந்துரையர் என்பதை நாங்கள் அறிவோம். எங்கள் தேவைகளை கேட்டு அவற்றில் பதில் தந்து எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு உமது பாதுகாப்பில் எங்களை ஒப்படைக்கிறோம். அதிசயங்களின் புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.